போட்டித் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் மோனோ 247 யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்கள். போட்டித் தேர்வுக்கு படிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் டெஸ்ட் எடுத்து பார்க்குறது. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு தமிழில் 2ஆம் பருவத்தில் 2வது டெஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கொடுக்குற எல்லா டெஸ்ட்டுமே நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஆண்ட்ராய்டு ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களோட ஃபோனில் நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணி நம்ம கொடுக்குற எல்லா டெஸ்ட்டும் நீங்கள் இலவசமாகவும் எத்தனை தடவைனாலும் நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். வாங்க இப்போ டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா புக் வீஸாக கொடுக்குறோம், ப்ரீவியஸ் வீஸாகவும் கொஸ்டின்ஸ் கொடுத்துக்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாபிக் வீஸாகவும் நம்ம டெஸ்ட்டு நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புக் வீஸாக உள்ளே போயிடுவோம். 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம், ஓகேங்களா? 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவமில் டெஸ்ட்டில் 2வது டெஸ்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ முதல் கேள்வி, மாசற குற்றம் இல்லாமல், ஓகேங்களா? ஸோ தவறான இணை கேட்டிருக்காங்க. மாசறன்னா குற்றம் இல்லாமல் சொற்பொருள், ஓகேங்களா? ஸோ சரிதான். சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்தல் சரிதான். தேசம் நாடு சரிதான். மன்னனுக்கு மண்ணுக்கு, ஓகேங்களா? இது மண்ணுக்கு வராது, மன்னனுக்குன்னு வரும், ஓகேங்களா? அப்போ 4வது வந்து பார்த்திங்கன்னா தவறாக இருக்குது. அப்போ 1, 2, 3 மட்டும்தான் சரி. ஆன்சர் சி தான் சரியான ஆன்சர், ஓகேங்களா? ஸோ இந்த பாடல் எங்கே வரும் பார்த்திங்கன்னா மூதுரையில், ஔவையார் பாடல் மூதுரையிலேருந்து வரும். மன்னனும் மாசற கற்றோரும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, ஓகேங்களா? மூதுரையில் வரக்கூடிய அந்த பாடல்லேருந்து தான் சொற்பொருள் கேள்வி அங்கே கேட்டிருக்கிறாங்க. மூதுரையில் மொத்தம் 31 பாடல்கள் இருக்குது, ஓகேங்களா? 31 பாடல்கள் இருக்குது. இப்போ நம்ம அடுத்த கேள்வி போயிடுவோம். தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லம்மாய் வந்து உதித்த, ஓகேங்களா? தந்தம்னாலே நம்மளுக்கு வந்து சேர நாடு தான் ஞாபகத்துக்கு வரும். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சேர நாடு தான், ஓகேங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது, ஓகேங்களா? ஸோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு வந்து அறிவுரை கூற மாதிரி ஒரு பாடல் பாடியிருப்பார். அந்த பாடலும் தான் வந்திருக்கு கேள்வி. ஸோ ஆன்சர் ஏ தான் சரியான ஆன்சர். ஏற்றில் படுத்ததோடு இருந்து விடாது, ஏன் என்று படித்தோம் என்பதை மறந்து விடாதே, அந்த பாடலில் தான் இந்த வார்த்தைகள் இருக்கும். ஸோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடுவோம். மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு, கல்வி கற்றவனுக்கு சென்ற இடங்களில் எல்லாம் சிறப்பு என்று தனது பாடலில் பாடியவர் ஔவையார். மன்னனும் மாசற கற்றோரும் அந்த பாடல் தான் வரும், ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பாம்பே தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். இலை பொறுத்து கேட்டிருக்காங்க. இது ஒரு மயங்குழி எழுத்துக்கள், லகரத்தை வச்சு கேட்டிருக்காங்க. இந்த பொறுத்துக வந்து இலைனா என்ன, உங்களுக்கு என்ன பொருள் வந்து பார்த்திங்கன்னா செடியின் இலை 3 தான் வரும். அடுத்த இலை வந்து பார்த்திங்கன்னா இலைத்து போதல், மெலிந்து போதல், அந்த பொருளில் கொடுத்துருக்கோம் வரும். அடுத்த இலை வந்து பார்த்திங்கன்னா நூல் இலை. அப்போ 3, 1, 2 பாம்பே தான் சரியான ஆன்சர், ஓகேங்களா? அடுத்த கேள்வி போயிடுவோம். தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி, ஓகேங்களா? நெல்லை கொடுத்து உப்பை நம்ம வந்து பண்டமாற்று முறையில் பண்டமாற்றில் மாற்றிக்கிட்டோம்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா நற்றிணை. ஸோ சரியான ஆன்சர் நற்றிணை தான் வரும். அடுத்த கேள்வி போயிடுவோம். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அந்த பாடல் தான் வரும். ஏற்றில் படித்ததோடு இருந்து விட இந்த பாடல் இது ஒரு வரிகளாக இருக்கும். ஸோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் சரியான ஆன்சர். நம்ம அடுத்த கேள்வி போயிடுவோம். தண்ணீரின் உயரத்துக்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும், ஊக்கத்தின் அளவுக்கேற்ப மனிதர்கள் உயர்வார்கள் என்று கூறும் நூல் எது வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் தான், ஓகேங்களா? வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு, அந்த திருக்குறளோட பொருளை தான் அங்கே கேள்வியாக கேட்டுருக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா
பி தான் சரியான ஆன்சர். துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும். ஓகேங்களா. ஏட்டில் படுத்ததோடு இருந்து விடாதே, ஏன் படுத்தம் என்று மறந்து விடாதே. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனோட பாடலில் தான் அது வரும். வேணும், வேண்டும், விடாதே, இந்த மாதிரி வார்த்தைகள் அது முடிகிற இடத்துல இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஒரு ஷார்ட்கட்டாக வச்சு பட்டுக்கோட்டையை நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, ஏட்டில் படுத்து இருந்து விடாது, அதே பாடல் தான். அந்த பாடல் வரிகள் 2 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன் தான். அடுத்த கேள்வி பேரும், வாழை இலை பரப்பி வந்தோரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கையே. ஓகேங்களா. சோழ நாடு தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருந்து வைப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பேரும், வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் குழுவாக செல்வார்கள். இக்குழுவை டேஸ் என்பர். வணிக குழு சொல்ல மாட்டாங்க, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வணிக சாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் சி. குளிக்க குளம் வெட்டி குளம்பால அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டிய நாட்டு முத்தமிழோ. ஓகேங்களா. சரியான ஆன்சர் பாண்டிய நாடு தான் வரும். ஆன்சர் சி. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோலையுடன் சேரக்கூடாது, வேண்டும், வேணும், விடாது. ஓகேங்களா. ஏன் படித்தோம் அந்த பாடல் தான் வரும். ஏட்டில் படுத்ததோடு இருந்து விடாதே, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனோட பாடல் வரிகள் அது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். ஓகேங்களா. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான் சரியான பதில். அடுத்த கேள்வி போயிடும். நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. ஸோ ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான். உங்களுக்கு வந்து ஒரே பருவத்திற்கான கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேயே சுற்றிக்கிட்டு இருக்குது. 6th ஃபுல்லாக நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கேள்வி மாறி மாறி வரும். ஓகேங்களா. இல்லை இந்த டெஸ்ட் ஆரம்பிக்கும் போது நீங்கள் சஃபில்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு ஆரம்பிங்க, சரியாக இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். வாழ்க்கைக்கு வளர்ந்தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை எவ்வாறு கொண்டாடப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திர விழா. ஓகேங்களா. இந்திர விழாவை பற்றி குறிப்பு எந்த நூல்களில் காணப்படும் கேட்டிங்கன்னா சிலப்பதிகாரத்துலேயும் மணிமேகலையும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். மோந்து பார்த்தால் அனிச்ச மலர் வாடிவிடும், நம் முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளம் வாடிவிடும். ஓகேங்களா. மோப்பக்குலையும் அனிச்சம், முகம் திரிந்து நோக்கக்குலையும் விருந்து. அந்த திருக்குறள் வந்து அந்த கேள்வி வந்திருக்கு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். விருந்து புறத்தும்னா தானுண்டல், சாவா மருந்தினும் வேண்டாட்பாட்டு அன்று. ஓகேங்களா. விருந்தினர் இருக்கும்போது நம்ம தனியாக சாப்பிடக்கூடாது, அது என்ன சொல்கிறது சாவா மருந்து ஆக இருந்தாலும். ஓகேங்களா. திருக்குறள் வரக்கூடியது தான். இதில் விருந்து என்பதன் பொருள் கேட்டுருக்காங்க விருந்தினர். ஓகேங்களா. விருந்தினர் வேறு, உறவினர் வேறு. ஓகேங்களா. உறவினர்னால் உங்களுக்கு தெரிந்தவர்கள் தான் உறவினர், விருந்தினர்னால் உங்களுக்கு தெரியாதவங்க தான் உங்களோட விருந்தினர். ஓகேங்களா. விருந்துனாலே புதுமை. ஓகேங்களா. அந்த பொருளில் தான் வரும். ஸோ சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். ஓகேங்களா. வணிகளோட நேர்மையை பற்றி திருக்குறள் கூறியிருக்கோம். இக்குறள் எதனை விளக்குகிறது பார்த்திங்கன்னா வணிகர்களின் நேர்மை. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தாமபோல் செய்யின். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். சமன் செய்து சீர்தூக்கும் புகழ் போல் அமைந்தொருவாள் கோடமை சான்றோருக்கு அணி. சமன் செய்து சீர்தூக்கும், இதுவும் திருக்குறள் தான். இதுவும் வணிகர்களை பற்றி கூறக்கூடிய ஒரு குறள் தான்.
அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். மோப்பக்குழையும் மணிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குழையும் விருந்து. விருந்துனாலே நம்மளுக்கு வந்து புதுமை, விருந்தினர் அந்த பொருளில் தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று. திருக்குறள் தான். ஓகேங்களா. சாவா மருந்தன வேண்டாம் என்று அந்த திருக்குறள் முடியும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். பள்ளிக்கூடம் செல்லாததுக்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம். கல்வி கண் திறந்தவர் காமராஜர் அந்த பாடத்துலேருந்து அந்த கதையிலேருந்து ஒரு கதையாக போகும். அதுலேருந்து கேள்வி வந்திருக்கு. அந்த சின்ன பசங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் ஊரில் ஸ்கூல் பள்ளிக்கூடம் இல்லை, அதனால தான் நாங்கள் படிக்கலை, ஆடு மேய்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சரியான ஆன்சர் எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. ஓகேங்களா. 1 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடக்கப்பள்ளி, 3 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இடைநிலைப்பள்ளி, 5 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உயர்நிலைப்பள்ளி ஆரம்பிப்பதாக காமராஜர் சொல்லியிருப்பார், செஞ்சும் காமிச்சார். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி தான். அடுத்த கேள்வி போயிடும். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் கல்யாண சுந்தரனார். உழைப்பாளிகளின் உயர்வை தனது கவிதைகள் பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். அறுவடை திருநாள், பொங்கல் திருநாள் குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் டேஸ் என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா. குஜராத்லேயும் ராஜஸ்தான்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உத்தராயன். ஓகேங்களா. உத்தராயன் தான் சரியான பதில் இந்த இடத்துல. அப்போ பொங்கல் திருநாள் எங்கே வரும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில். நம்ம பொங்கல் திருநாள், அறுவடை திருநாள் நம்ம பொங்கல் திருநாளை தமிழ்நாட்டில் கொண்டாடுவோம். மகர சங்கதி எங்கே வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னடம், மகாராஷ்டிரா, வேற எங்கே வரும் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம், ஓபி. ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அறுவடை திருநாளை பொங்கல் திருநாளை எப்படி கொண்டாடுவாங்கன்னா மகர சங்கராந்தி அப்படின்ற பேரில் கொண்டாடுவாங்க. லோரின்றது பஞ்சாபில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலை வந்து லோரின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. ஓகேங்களா. அடுத்த கேள்வி போயிடும். களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளருவது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்துவிடும். ஓகேங்களா. சொன்னது வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள். களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல் கெடும் அந்த திருக்குறள். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட டேஸ் என்ற சுற்றெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. உது, உ. ஓகேங்களா. உதுக்கன்னு சொல்லுவாங்க. சற்று தொலைவில், அருகில் இல்லாமல் தொலைவில் இல்லாமல் நடுவில் அந்த பொருள் வரும். தற்போது இது பயன்பாட்டில் இல்லை. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். அஞ்சாமை மிக்கவன் தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கி விடுவான். நாணயம் படைத்தவன்ற பாடலில் முடியரசனோட பாடல் வரிகள் தான் அது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். சொந்த நூல் படிப்பகம் பிரெய்லி நூல்கள் தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எந்த தளத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிங்கன்னா தரைதளத்தில் தான் உள்ளது. ஓகேங்களா. பிரெய்லி நூல்கள்ன்றது கண் பார்வையற்றவர்கள் படிக்கக்கூடிய ஒரு நூல். ஓகேங்களா. முதல் தளத்தில் அவங்களுக்கு என்ன வரும், குழந்தைகள் வருவாங்க, குழந்தைகள். இரண்டாம் தளத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வரும். அடுத்த கேள்வி போயிடும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தரைதளம். அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். சொற்பொருள் தருக ஒப்புரவு. ஓகேங்களா. ஆசார கோவில் அந்த 8 ஒழுக்கங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதில் ஒன்று தான் இந்த ஒப்புரவுன்றது. ஓகேங்களா. ஒப்புரவுன்னா அது பொருள் என்னன்னா எல்லோரையும் சமமாக பேணுதல். ஓகேங்களா. ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். எண்ணுவதை உயர்வாக எண்ணுக, எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிடக்கூடாது. உள்ளுவது உயர் உள்ளல் அந்த திருக்குறள்லேருந்து வரும். உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து.
ஓகேங்களா. அந்த திருக்குறளோட பொருள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பொருள் கேட்டு எந்த குறள்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். ஆசிய கண்டத்தில் 2வது பெரிய நூலகம் எது அப்படின்னு கேட்டிங்கனாலே சென்னையில் இருக்க அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான். ஓகேங்களா. அப்போ முதல் நூலகம் எது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் இருக்குது. ஓகேங்களா. சீனா மெயின் லைப்ரரின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. அந்த சீனா நாட்டோட முதன்மையான நூலகம் தான் ஆசிய கண்டத்திலே 1வது பெரிய நூலகம். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். நரசிம்மவர்மன் மாமல்லன் என அழைக்கப்பட காரணம் என்ன அப்படின்னா மட்போரில் சிறந்தவன். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று பாடியவர் யார்? ஔவையார். மூதுரை நூலில் ஔவையார் தான் அந்த பாடலை பாடியிருப்பார். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனுக்கு கற்றோன் சிறப்புடையான். மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மூதுரை நூலில் தான் ஔவையார் பாடியிருப்பார். அதில் வந்து பார்த்திங்கன்னா 31 பாடல்கள் இருக்கும் மூதுரையில். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி தாங்க சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். வெள்ளிப்பனியின் மீது உலாவுவோம், அடி மேலே கடல் முழுவதும் கப்பல் விடுவோம், பள்ளிதனைத்தும் கோயில் செல்வோம், கோயில் செய்வோம், பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம். பாரதியோட பாடல்கள் அது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். சொற்பொருள் தருக. நட்டல். ஓகேங்களா. ஆசார கோவிலேருந்து வரக்கூடிய வார்த்தை. அதாவது 8 ஒழுக்கங்களை சொல்லும். மொத்தம் அதில் 100 வெண்பாக்கள் இருக்கும். ஆசார கோவில் நூலின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். ஓகேங்களா. நட்டல் என்பதன் பொருள் என்னென்னா நட்பு கொள்ளுதல். ஓகேங்களா. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். ஓகேங்களா. உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் தனது பாடல் யாருன்னு கேட்டிங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். எளிய தமிழில் சமூக சீர்திருத்தங்களை கூறியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எந்த தளத்தில் உள்ளதுன்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த தளத்தில்னா 7வது தளத்தில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம், சிங்க மராட்டிய தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். பாரதியோட புகழ்பெற்ற பாடல் அது. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். மக்கள் கவிஞர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இப்போ தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்தங்களை கூறுபவர். ஓகேங்களா. உழைப்பாளிகளின் உயர்வை திரை இசை பாடல்களில் வெளிப்படுத்தியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். அறுவடை திருநாள் பொங்கல் திருநாள் பஞ்சாப் மாநிலத்தில் எப்படி கொண்டாடுவோம் அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. ஈஸியாக நீங்கள் என்ன வச்சுக்கலாம், பஞ்சாப் லாரி ஞாபகம் வச்சுக்கலாம். லாரினா லோரின்னு நீங்கள் ஒரு ஷார்ட்கட் போட்டு வச்சுக்கோங்க. உத்தராயன் எங்கே வரும்? குஜராத், ராஜஸ்தான். ஓகேங்களா. குஜராத்தில் ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தராயன் வரும். மகர சங்கரதி எங்கே வரும்? கன்னடா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் வரும். பொங்கல் திருநாள் வந்து தமிழ்நாட்டில் கொண்டாடுவோம். ஓகேங்களா. இங்கே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். ஸோ டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். ஊக்கமே நிலையான செல்வம், மற்றவையெல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும். உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். அந்த திருக்குறளோட பொருளை தாங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ திருக்குறள் தான் சரியான ஆன்சர். ஸோ சி ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். நன்மை எது என ஆராயும் அறிவுடையார்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள் என்று கூறும் நூல் எது? திருக்குறள் தான். ஓகேங்களா. சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க பயனில்லாத சொல். அந்த திருக்குறள் தான் நினைக்கிறேன். ஸோ திருக்குறள் தான் இங்கே சரியான ஆன்சர். பாம்பே தான்
சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். இது அந்த திருக்குறள். பயனுடைய சொற்களை மட்டும் பேசுக, பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டு விடுகின்றது. சொல்லுக, சொல்லில் பயனுடைய, சொல்லிற்க பயனில்லாத சொல். ஓகேங்களா? சரியான ஆன்சர் திருக்குறள் தான் வரும். சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். பார்வை திறன் குறைபாடு உடையவர்களுக்கான நூல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா பிரெய்லி நூல்கள். அதில் சின்ன சின்ன ஊசி மாதிரி இருக்கும், அதை தொட்டு பார்த்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா தரைதளத்தில் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். அந்த மரம், இந்த வீடு போன்ற வார்த்தைகள் உள்ள அந்த இந்த என்ற வார்த்தைகள் டேஸ் ஆகும். ஓகேங்களா? ஆ, இ, ஓ. இது 3 வந்து பார்த்திங்கன்னா சுற்றெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அது இது ஆ, இ இந்த 2 எழுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம புழக்கத்தில் நம்ம பயன்படுத்திடுறோம். பக்கத்தில் இருக்கிறத சொல்லுவோம் பார்த்திங்கன்னா இதுன்னு சொல்லுவோம், தூரத்தில் இருந்தால் அதுன்னு சொல்லுவோம். ஊன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தவே மாட்டோம். ஓகேங்களா? பயன்படுத்தாத ஒரு சுற்றெழுத்து எதுன்னு கேட்டிங்கன்னா அது ஊ தான். இப்போ ஆ, இன்றது பதிலாக அந்த இந்தன்ற வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்போ அந்த இந்தன்றது பார்த்திங்கன்னா இந்த ஆயியோட ஒரு சுட்டு திரிபு தான் வரும். ஓகே, அப்போ ஆன்சர் சி தான் சரியான ஆன்சர். ஆன்சர் சி. ஓகேங்களா? அந்த இந்தன்றது சுட்டு திரிபு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். ஆசாரக்கோவை என்பதன் பொருள் என்ன? ஓகேங்களா? ஆசாரக்கோவையின் பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. 4 வரிகளில் 8 அறக்கருத்துக்களை கூறும் 11 கீழ்கணக்கு நூல் இது. ஓகேங்களா? மொத்தத்தில் எத்தனை பாடல்கள் இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 100 பாடல்கள் இருக்கும். வெண்பாவினால் ஆன பாவகை சார்ந்தது. ஓகேங்களா? வெண்பாவிலான ஒரு நூல் தான் ஆசாரக்கோவை. பொதுவாக 11 கீழ்கணக்கு நூல்கள் நிறையா நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா வெண்பாவில் தான் ஏற்றிருப்பாங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். அடுத்த ஒரு பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது. ஓகேங்களா? திருக்குறள். உள்ளத்தால் கள்ளத்தால் கல்வோம் அந்த மாதிரி பாடல் வரும். ஓகேங்களா? திருக்குறள் வரும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளத்தால் உள்ளலும் தீது கள்ளத்தால் கல்வோம் எனல் அந்த மாதிரி திருக்குறள் தான் அது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். சிங்க மராட்டிய தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றலைக்கு மாறுகொள்வோம். சிங்க மராட்டிய தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். பாரதியாரோட புகழ்பெற்ற பாடல் இது. ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். ஸோ ஓகே, ஸோ 50 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து 50க்கு 50 அடிச்சிருக்கோம். சில சமயம் ஏதாவது 1-2 கூட மிஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப நீங்கள் டெஸ்ட் அடித்து பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். எக்ஸாமில் அதே ஸ்பீடில் வரும். நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற எல்லா டெஸ்ட்டுமே நீங்கள் ஃப்ரீயாக டெஸ்ட் அடித்து பார்க்கலாம். எத்தனை தடவை நீங்கள் டெஸ்ட் அடித்து பாருங்கள். டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சஃபில்னு ஒரு ஆப்ஷனை போட்டு ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் சஃபில் ஆகி வரும். அது இன்னும் கொஞ்சம் உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப்பும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. உங்களோட ஆண்ட்ராய்டு ஃபோனில் நம்மளோட ஆப் இன்ஸ்டால் பண்ணி இந்த டெஸ்ட் ஃபுல்லாக நீங்கள் அன்லிமிட்டடாக நீங்கள் டெஸ்ட் அடித்து பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்த டெஸ்ட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.